செய்வாருங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னுமே அவர் ஆட்சி அமைக்கல. ஆட்சி அமைச்சு அவரு இப்பயுமே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு இன்னும் வந்து இப்ப 108 எம்எல்ஏக்கள் தான் வந்திருக்காங்க. அதுலயும் இப்போ ஒரு எம்எல்ஏ போயிடும். 107 எம்எல்ஏ தான் இருக்காங்க. 107 எம்எல்ஏன்னா இன்னும் நமக்கு எவ்வளவு தேவை இருக்கு? இன்னொரு 11 எம்எல்ஏ தேவை இருக்கு. அந்த 11 எம்எல்ஏ மாத்திரம் நெக் ஆஃப் நெக்ல இருந்துச்சுன்னா அதுவும் எப்ப வேணாலும் டேஞ்சரா இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில அவர் ஆட்சி பண்ணாருன்னா தான் மக்களுக்கு நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா எந்த நேரமும் இந்த அரசு புட்டுக்குறோம், நம்ம வந்து நன்மை செஞ்சிட்டோம்னா நம்ம மக்களுடைய அடுத்த ஆட்சி வந்தாலும் நம்மளே ஆட்சிக்கு வந்துடலாங்கிற எண்ணம் வந்துடும். ஒவ்வொரு மனிதனும் இது இயற்கை. அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா இந்த நாட்டுக்கு ரொம்ப நல்லது பண்ணுவோம். கூட்டணி ஆட்சி தான் நல்லதுன்னு சொல்றீங்களா? 100க்கு 100மா. கூட்டணி ஆட்சின்னாமா இவரு இப்ப கூட்டணினா இப்ப வந்து மோடி வந்து நான் கொடுத்தேன்னு சொல்றாரு. ஆனா என்ன அவங்களுக்கு கொடுத்தாரு, அவங்க என்ன இவங்கள்ட்ட கேட்காருங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. எப்பயுமே இப்ப பாருங்க இந்த தேர்தல்ல இப்போ நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு 2 பேரும் சப்போர்ட் பண்ணலைன்னா அந்த அரசு கிடையாது. ஆனா நிதிஷ்குமாரை வளைச்சு போட்டு இப்ப என்ன பண்ணாரு, முதலமைச்சர்ல இருந்து எடுத்து இப்போ ஒன்றியத்துக்கு கொண்டு போய் ஒன்றியத்துல அவர் அமைச்சராக்க போறாரு. புரியுதுங்களா? அதே